முக்கிய செய்தி: அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை அறிவிக்க இருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் இன்று சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜலட்சுமி இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பை வழங்க இருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். டிசம்பர் 23 பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக பல்கலைக்கழக மாணவி கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து 5 மாதங்களாக நடந்த விசாரணை முடிவடைந்த நிலையில் இன்று சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் நீதிபதி ராஜலட்சுமி ஞானசேகரனை குற்றவாளியாக தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் தீர்ப்பானதை வழங்கியிருக்கிறார் நீதிபதி ராஜலட்சுமி. ஆக இந்த தீர்ப்பினுடைய விவரம் என்ன? குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தான் குற்றவாளி என தீர்ப்பில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தீர்ப்பினுடைய முழு சாரம் என்ன, விவரம் என்ன சாமுவேல்? பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அதாவது ஞானசேகர் என்பவர் கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார். அந்த மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டு தற்போது வரை விசாரணையானது நடைபெற்று வந்தது. இந்த விசாரணை அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்து 8 மாதத்துக்குள்ளாக தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதாவது மகளிர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பானது தற்பொழுது வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஞானசேகர் என்பவர் தற்பொழுது குற்றவாளி என தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி இந்த பாலியல் வன்புணர்வு தொடர்பான இந்த வழக்கு தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் அதாவது புகாரானது அளிக்கப்பட்டு ஞானசேகர் என்பவர் மீதானது வழக்கானது செய்யப்பட்டு இது தொடர்பாக ஞானசேகர் உடைய தொலைபேசி உள்ளிட்டவைகளானது முழுமையாக ஆய்வானது செய்யப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் ஞானசேகர் சம்பந்தமுடையவர்களையும் அதாவது எஸ்ஐடி காவல்துறையினர் அதாவது புலனாய்வு காவல்துறையினர் அவர்களை முழுமையாக விசாரணை அளிக்கப்பட்டு அதுக்கான அறிக்கைகளும் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அதாவது இந்த ஞானசேகர் வழக்கானது தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அதாவது மகளிர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கான இறுதி தீர்ப்பானது இன்றைய தினம் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த தீர்ப்பானது வாசிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஞானசேகர் என்பவர் தான் குற்றவாளி எனவும் தீர்ப்பானது வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, சாமுவேல், இதற்கு முன்பாக இந்த வழக்கின் விசாரணையின் போது உயர்நீதிமன்ற உத்தரவின்படி 3 பெண் IPS அதிகாரிகள் சிறப்பு புலனாய்வு குழுவின் வாயிலாக இந்த வழக்கை விசாரித்திருந்தனர். இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணையின் போதே ஞானசேகரன் மீது பிற குற்ற வழக்குகளும் பதிவு செய்ததாக விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆக இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை சற்றே நினைவு கூற முடியுமா? கண்டிப்பாக கனகதாரா, இந்த பாலியல் வன்புணர்வானது நடைபெற்ற அதாவது இந்த மாணவி உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் தனது புகாரானதை தெரிவித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் தான் இந்த வழக்கானது பதிவு செய்யப்பட்டு யார் இந்த நபர் என்று அதாவது இந்த காவல்துறையின் விசாரணையானது மேற்கொள்ளும் பொழுது கோட்டூர்புரம் அருகாமையில் இருக்கக்கூடிய நடப்பாதையில் பிரியாணி கடை நடத்தி வந்தவர் தான் இந்த ஞானசேகர் எனவும் கண்டறிந்து இவர் அவ்வப்போது அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள் சென்று இதுபோல செயல்களில் ஈடுபடுவார் எனவும் அதே போல பெண்களை அதாவது தனது பாலியல் இச்சைக்கு உட்படுத்துவார் எனவும் பல்வேறு தகவலானது வெளியாகியிருந்தது. இதன் அடிப்படையில் காவல்துறையினர் அவரது தொலைபேசியை ஆய்வு மேற்கொண்ட போது அதில் பல தகவல்களும் அதே போல சாட்சிகளும் அதில் இடம்பெற்றிருந்ததை காவல்துறையினர் பறிமுதல் செய்த பிற்பாடு தற்பொழுது அந்த மாணவி அளித்த புகாரின் மீதான விசாரணையானது உண்மைத்தன்மையானது இருக்க வேண்டும் என்பது தொடர்பாக அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தொடர்பாக SIT என அதாவது சிறப்பு புலனாய்வு குழுவானது அமைக்கப்பட்டு இந்த வழக்கு மீதான முழு விசாரணையும் நடத்தப்பட வேண்டும் என்றும் அதே போல உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் அதாவது தெரிவித்திருந்தனர். இந்த அடிப்படையில் காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக அதாவது FIR ஆனது வெளியாகி பெரும் சர்ச்சைக்குள் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்டிருந்த FIR ஆனது வெளியிடப்பட்டு அது பெரும் சர்ச்சைக்குள் ஆன நிலையில் அந்த
எஃப்ஐஆரை வெளியிட்டது யார் என்ற தொடர்பான விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கு பதிவு செய்து இந்த ஞானசேகருக்கு தொடர்புடைய பல்வேறு அதாவது அவர்களுடைய உறவினர்கள் அவருடைய செல்போனில் இருந்த அதாவது அனைத்து கான்டாக்ட்களையும் எஸ்ஐடி காவல்துறை முழுமையாக ஆய்வு செய்து இந்த விசாரணை மேற்கொண்டு வந்தது. தற்பொழுது அந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்ட பிற்பாடு தற்பொழுது ஞானசேகரன் தான் உண்மையான குற்றவாளி என கண்டறியப்பட்டு தற்பொழுது தீர்ப்பானது வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பாலியல் அதாவது வழக்கை மட்டுமல்லாமல் வெறும் 8 மாதத்துக்குள்ளாகவே காவல்துறையினர் எடுத்த துரித நடவடிக்கையினாலும் அதே போல நீதிமன்றமானது இந்த தீர்ப்பானது துரிதமாக வழங்கியிருப்பது பெரும் வரவேற்பை பெற்றிருந்தாலும் கூட இந்த வழக்கானது கடந்து வந்த பாதையிலானது பெரும் பரபரப்பையும் அரசியல் வட்டாரங்களிலும் பெரும் சர்ச்சையானது ஏற்பட்டிருந்தது. ஏனென்றால் எஃப்ஐஆர் ஆனது வெளியாகும் போது சார் என்று குறிப்பிட்டிருந்த வார்த்தையே அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் யார் அந்த சார் என்ன அதாவது பல்வேறு அரசியல் கட்சியினரும் அந்த ஒற்றை வார்த்தை வைத்து பெருமளவுக்கு இந்த வழக்கில் தனது அதாவது உண்மை நிலையை கண்டறிய வேண்டும் என்பது தொடர்பாக யாரும் அரசியல் பின்புலத்தில் இருந்தாலும் அவர்களும் விட்டு வைக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இந்த வழக்கு முழுமையான விசாரணைக்கு அடிப்படையில் தற்பொழுது இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞானசேகரன் என்பவர் சென்னை புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பலத்த காவல்துறை பாதுகாப்புடன் இன்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அதாவது அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகருக்கு தற்பொழுது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பான தீர்ப்பானது வாசிக்கப்படும் பொழுது அண்ணா பல்கலைக்கழக அதாவது இந்த சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட ஞானசேகரன் தான் குற்றவாளி எனவும் தீர்ப்பானது வழங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா. சாமுவேல் தீர்ப்பை வாசித்து வருகிறார் நீதிபதி ராஜலட்சுமி. தன்னுடைய தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட 11 பிரிவுகளிலும் ஞானசேகரன் குற்றவாளி என அவர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். ஆக இத்தகைய வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கு குறைந்தபட்ச தண்டனையாக என்ன வழங்கப்படலாம், எத்தகைய தண்டனை கொடுக்கப்படலாம், மேலும் அதிகபட்ச தண்டனையாக என்ன வழங்கப்படலாம் என்பது குறித்த விவரம் இருந்தால் நீங்கள் பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கனகதாரா. குறிப்பாக தற்பொழுது தான் ஞானசேகரனுடைய தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. அவர் மீது 11 பிரிவின் கீழாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது. இது மட்டுமல்லாமல் இந்த தீர்ப்பின் இறுதியில் தான் அவருக்கு எந்த மாதிரியான தண்டனைகளானது வழங்கப்படுகிறது. அதே போல அவருக்கு அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னால் இந்த பொள்ளாச்சி விவகாரத்திலே அதாவது சாகும் வரை ஆயுள் தண்டனை உள்ளிட்டவைகள் வழங்கி தீர்ப்பானது வழங்கப்பட்டு இருந்தது. அதுபோல இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் இந்த ஞானசேகர் என்பவருக்கு என்ன தண்டனையானது வழங்கப்படும் என்பதும் அனைவருடைய அதாவது மிக பெரிய ஒரு ஆவலாக இந்த தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த பாலியல் வன்புணர்வானது இனிமேல் எங்கும் தொடரக்கூடாது. எந்த ஒரு கல்லூரி வளாகத்திலேயோ அல்லது பல்கலைக்கழக வளாகத்திலேயோ பள்ளி வளாகத்திலேயோ இது போல மாணவி மீது அத்துமீறி இது போல ஒரு பாலியல் ரீதியான ஒரு தாக்குதலோ மற்ற யாரும் ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த தீர்ப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாகவும் இவருக்கு அளிக்கப்படக்கூடிய இந்த தண்டனை எந்த அளவுக்கு தண்டனையானது வழங்கப்படக்கூடியது என்பது நீதிபதியினுடைய இறுதிக்கட்ட தீர்ப்பின் அவருக்கு வழங்கப்படக்கூடிய இந்த தண்டனை முடிவில் தான் தெரிய வரும். கனகதாரா. சாமுவேல் குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பை வாசித்திருக்கிறார் நீதிபதி ராஜலட்சுமி. இந்நிலையில் இந்த விசாரணையின் ஊடாக 29 சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 29 சாட்சியங்களில் பாதிக்கப்பட்ட மாணவியானவரும் அடங்குகிறார். ஆக இந்த 29 சாட்சியங்களில் யாரேனும் புழல் சாட்சியாக இருந்தனரா? அது குறித்த விவரத்தை பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த பாதிக்கப்பட்ட இந்த மாணவியுடைய தரப்பில் மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பாக இந்த சாட்சிகளானது வழங்கப்பட்டது. 29 சாட்சிகளும் காவல்துறையினர் அதாவது விசாரணை மேற்கொண்டு இதில் உரிய நபர்கள் சாட்சி அளித்த பிற்பாடே ஞானசேகரன் மீது வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பொறுத்தவரை இது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் பெரும் பேசுபொருளானது மட்டுமல்லாமல் இது அரசியல் ரீதியாகவும் பெரும் பரபரப்பும் ஏற்படுத்தி இருந்தது. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கும் தமிழக அரசு சார்பாக நிவாரணங்களும் வழங்கப்பட்டிருந்தது. இது மட்டுமல்லாமல் அந்த மாணவியோடைய அதாவது முன்வந்து புகார் அளித்த அந்த ஒரு காரியமும் அதாவது தமிழக அரசுக்கு மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது மட்டுமல்லாமல் இது போன்று பாலியல் வன்புணர்வால் பாதிக்கப்படக்கூடிய மாணவிகள் முன்வந்து தாங்கள் புகார்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் விழிப்புணர்வுகளும் ஆனது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது அந்த மாணவி பொறுத்தவரை இந்த மாணவி மட்டுமல்லாமல் அதே போல இந்த ஞானசேகரன் இந்த பாலியல் வழக்குக்கு தொடர்பான
ஆதாரங்கள் மற்றும் 29க்கு ஆதாரங்களானது சேகரிக்கப்பட்ட பிற்பாடே இந்த தீர்ப்பானது இப்போ வாசிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக தற்பொழுது ஞானசேகர் தான் உண்மையான குற்றவாளி எனவும் அதாவது நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த ஞானசேகரனுக்கு இறுதி கட்ட தீர்ப்பு என்னவாக வழங்கப்படும் எனவும் அதாவது எதிர்பார்ப்பாகவே உள்ளது. இது மட்டுமல்லாமல் அண்மையில் தான் நடைபெற்ற இந்த பொள்ளாச்சி விவகாரத்திலும் அதாவது ஆயுள் தண்டனை என்பது அதன் 2 ஆயுள் தண்டனை, 3 ஆயுள் தண்டனை, 4 ஆயுள் தண்டனை என தண்டனைகளை விதித்திருந்தனர். இதுவே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில் உடனடியாக கடந்த மாதம் அளிக்கப்பட்ட தீர்ப்பு நிறைவடைந்த பிற்பாடு தற்பொழுது மற்றொரு பாலியல் வழக்கில் இது போன்ற ஒரு தீர்ப்பானது என்ன மாதிரியான தீர்ப்பு வழங்கப்படும் எனவும் அதே போல வழங்கப்படக்கூடிய தீர்ப்பு இனிவரும் காலங்களில் எந்த ஒரு பாலியல் வன்புணர்வுக்கும் யாரும் ஆளாகக்கூடாது என்பதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் எனவும் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக இந்த ஞானசேகரன் வழக்கை பொறுத்தவரை இது பெரும் பரபரப்பையும் பெரும் சர்ச்சையும் ஏற்படுத்தி இருந்த நிலையில், ஏனென்றால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அதாவது வேந்தர் அதாவது இல்லை துணைவேந்தர்கள் இல்லை எனவும் அதே போல பல்வேறு அதாவது பல்கலைக்கழகங்களில் வேந்தர்கள் இல்லை என்ற ஒரு சர்ச்சையும் ஏற்பட்டது. ஆகவே தற்பொழுது எதனால் இந்த குற்றங்கள் நடைபெற்றது என்பது தொடர்பான விசாரணையும் காவல்துறையானது நடத்தப்பட்டு தற்பொழுதுதான் இந்த ஞானசேகரனுடைய இந்த வழக்கு தொடர்பாக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வழக்கு தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்று தீர்ப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்று வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பின் வாயிலாக வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரம் வெளியாகும் என்ற செய்தியானது வெளியாகியிருக்கிறது. இந்த வழக்கு இதுவரை கடந்து வந்த பாதை மற்றும் இந்த வழக்கில் இன்று வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு குறித்த விவரங்களை முழுமையாக பதிவு செய்தமைக்கு நன்றி சாமுவேல்.